அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். மேசராசியில் பிறந்த உங்களுக்கு தமிழ் புரட்டாசி மாதம் எப்படி இருக்கும்? இந்த மாதத்தில் உங்களுக்கு என்ன மாதிரியான நற்பலன்கள் நடக்கும்? கிரகங்களால் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா? அதிலிருந்து மீண்டு வருவதற்காக தெய்வ அனுகூலம் ஏதாவது உண்டா? இதை தான் இப்போ பார்க்க போகிறோம். மேசராசியில் பிறந்த உங்களுக்கு முதல்ல உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான் பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கார். அவர் நல்ல நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறார். இது அத்தனையுமே உங்களுக்கு ஓரளவுக்கு சிறப்புன்னு தான் சொல்லணும். இருந்தால் கூட இந்த மாதத்தில் உங்களுடைய பொருளாதாரம் எப்படி இருக்குது? கையில் பணம், தனம், மணி ரொட்டேஷன் அப்படின்னு பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது உங்களுக்கு வருமானங்கள் இருக்குது, நிறைய செலவுகளும் இருக்குது. ஏன்னா கோச்சாரத்தில் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் பண்ணுறார். அந்த சனி பகவான் இப்போ வக்ரகதியில் இருக்கார். அப்படி இருந்தால் நீங்கள் உங்களுக்கு வசதிகள் இருந்தால், பொருளாதார சூழ்நிலைகள் பெரிய லெவலில் இருந்தால் எதுலேயாவது நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், முதலீடு பண்ணுங்கள். இல்லைன்னா தேவையில்லாத ஒரு சில செலவுகள் நமக்கு அதிகமாக இருக்கும். இந்த மாதத்தில் ஃபஸ்ட்டு நமக்கு தேவை நம்முடைய வேலை வாய்ப்புகள். ஸோ இந்த மாதம் உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குது, உங்களுடைய ஜாப், உங்களுடைய கரியர் எப்படி இருக்குங்கிறத மெயினாக பார்க்கலாம். உங்கள் சர்வீஸில்க்குரிய இடத்துல சூரிய பகவான் இருக்கார். இது உங்களுக்கு மிகப்பெரிய பலம். அடுத்து உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கிறார். இது இன்னொரு பலம். ஆக சனி பகவான் பார்க்கறது, சூரிய பகவான் இருக்கிறது, உங்களோட சர்வீஸ்க்குரிய புதனும் 16ஆம் தேதி வரைக்கும் அங்கே தான் இருக்கார். ஆக புரட்டாசி 16 வரைக்கும் நீங்கள் எந்த ஒர்க் பண்ணாலும் சரி, உடல் உழைப்பு சார்ந்த மாத சம்பளம் வாங்கக்கூடிய, பொதுவாக நீங்கள் அரசு வேலையில் இருந்தாலும் சரி, அல்லது ஏதாவது ப்ரைவேட் செக்டாரில் இருந்தாலும் சரி, எனி அதர் எம்என்சியில் ஒர்க் பண்ணாலும் சரி, அல்லது ரெஃபீட்டட் கன்சர்னில் இருந்தாலும் சரி, உங்களுடைய ஜாபை பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்குது. அதுலேயும் 16ஆம் தேதி வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ யாரெல்லாம் வேலைக்காக முயற்சி பண்ணிகிட்ருக்கீங்களோ டெஃபினட்டாக உங்களுக்கு நல்லதொரு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஒருவேளை நான் பார்க்கும் வேலையை விட்டு வெளியில் வந்துட்டேன், அல்லது என்னை வெளியே விட்டு வர வைக்க வேண்டிய சூழ்நிலைக்கு உண்டாக்கிட்டாங்க அப்படின்னு நினச்சி வேலைக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கிறவங்களும் ட்ரை பண்ணுங்கள். பெட்டர் ஜாப் கண்டிப்பாக கிடைக்கும். அது இல்லாமல் ஆல்ரெடி நான் எனக்கு ஏஜ் ஆயிடுச்சு, வயசாகிடுச்சு, இனிமேல் வேலைக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எதுவும் இருக்குமான்னு தெரியல அப்படிங்கிறவங்களும் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் வயதுக்கு தந்த, உங்கள் அனுபவத்துக்கு தந்த அதற்கான வேலை, அதற்கான வருமானம், சம்பாத்தியம் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதத்தில் இருக்குது. ஆல்ரெடி நான் சர்வீஸில் தான் இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதம் உங்களுடைய ப்ரொஃபஷனில் நீங்கள் எதிர்பார்த்த அச்சீவ்மெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. குறிப்பாக உங்களுடைய வேலையில் நீங்கள் ஏதாவது ப்ரமோஷனை எதிர்பார்க்குறீங்க, அதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஏதாவது இன்க்ரிமெண்ட்டை எதிர்பார்த்து காத்துட்ருக்குறீங்க, அல்லது ஏதாவது அரியர்ஸ் பணங்கள் வராமல் இருக்குது, போனஸ் கிடைக்கணும், இன்சென்டிவ் வராமல் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு எனி மானிட்டரி பெனிஃபிட் கண்டிப்பாக கிடைக்கும். அதுலேயும் குறிப்பாக இந்த மாதம் 16ஆம் தேதிக்குள்ள அது அத்தனையுமே உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களுடைய ஜாபில் நீங்கள் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து பண்ணுங்கள். உங்களுக்கான ரெக்கக்னைஸ் கண்டிப்பாக இந்த மாதம் இருக்குது. ஸோ நீங்கள் உழைச்சி நீங்கள் பேர் வாங்கிறதுக்கான வாய்ப்பும் நிறையா உண்டு. அது மட்டுமல்ல, இந்த மாதத்தில் உங்கள் கூட இருக்கக்கூடிய கொலீக்ஸ் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் சப்போர்ட் பண்ணுவாங்க. பட் உங்களுடைய பெரிய சுப்பீரியர் உங்களுக்கு பெரிய லெவலில் உங்களுடைய வேலையில் கோஆப்ரேட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரியான கிரக நிலைகள் இந்த மாதம் இல்லை. சரி, உங்களை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, இந்த மாதம் பிஸ்னஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். உங்கள் பிஸ்னஸ் உரிய கிரகம் இந்த மாதம் 5ஆம் இடத்துல இருக்கார், கேதுவோட இருக்கார். 5 அப்படின்னாலே பிஸ்னஸில் வருமானம் இருக்குது, பட் நம்முடைய பணம் லாக் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது.
ஆக லாபம் நமக்கு கைக்கு பணமாகவோ தனமாகவோ பொருளாகவோ ஏதோ ரூபத்தில் வரணும். இங்கே வருவதற்கான ஆப்பர்ச்சுனிட்டி கம்மியாக இருக்க வழியே அந்த பணம் லாக் ஆகிறதுக்கு தான் இருக்குது. ஆகையினால் மேசராசியில் பிறந்த நீங்கள் இந்த மாதம் புரட்டாசி மாதம் பிஸ்னஸில் பெரிய QG இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். நார்மலாக ரொட்டீனாக என்ன சேல்ஸ் அண்ட் உங்களுக்கு இருக்கோ அந்த ப்ராஃபிட் கிடைச்சால் போதுமானது அப்படிங்கிற சூழ்நிலையில் தான் இருக்குது. ஆகையினால இந்த மாதம் நமக்கு லாபம் வர்றது பெரிய விஷயம். அதனால் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். ஒருவேளை உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் யாரையாவது பார்ட்னர்ஷிப் சேர்ந்து தொழில் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார், அல்லது பார்ட்னருக்காக நீங்கள் உழைக்க வேண்டிய சூழ்நிலைகள் நிறையா உண்டு. ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதம் உங்களுடைய மன வாழ்க்கை, உங்களுடைய மேரிட்டல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஹாப்பி மேரிட் லைஃபாக இந்த மாதத்தில் இருக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதங்கள் உங்களுடைய மேரேஜ் லைஃப்பில் என்ன விதமான ஸ்ட்ரகிள் இருந்தாலும் அதெல்லாம் ப்ராப்ளம் சால்வ் ஆகும். நீங்கள் ஏதாவது பிரிஞ்சு இருந்தீங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படின்னா மறுபடியும் ரீயூனியன் ஆவதற்கான வாய்ப்பு. இது அத்தனையும் இந்த மாதம் மேசராசியில் பிறந்த உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த மாதத்தில் யாரெல்லாம் பெரிய லெவலில் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க அல்லது இம்போர்ட் பண்ணுறீங்கன்னா உங்களுடைய ஏற்றுமதி இறக்குமதி தொழில் நல்ல லாபத்தை கொடுக்கும், வருமானத்தை கொடுக்கும், சம்பாத்தியத்தை கொடுக்கும். ஒருவேளை உங்களுக்கு அதில் ஏதாவது அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் எதுவும் வராமல் இருக்குன்னா அந்த பணங்கள் இன்ஸ்டால்மெண்ட்டில் வர்றதுக்கான வாய்ப்பு இது அத்தனையும் இருக்குது. இந்த மாதம் உங்களுடைய எஜுகேஷன் ரொம்ப நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும். ஹையர் ஸ்டடி, ஹையர் எஜுகேஷன் பரவாயில்ல. அதுலேயும் மேசராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதத்தில் யாரெல்லாம் ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்க தாராளமாக பண்ணுங்கள். சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷன், சேஞ்ச் ஆஃப் பிளேசஸ் அண்ட் சேஞ்ச் ஆஃப் கம்பெனி இது அத்தனைக்குமே பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அது மட்டும் இல்லை, யாராவது நீங்கள் ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணுறதா இருந்தால் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இது புரட்டாசி மாதம். இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல குரு பகவான், இறை அருள் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. அது மட்டுமல்ல, இந்த மாதத்தில் உங்களுக்கு நல்ல நட்பு வட்டாரம் செட் ஆகும், அல்லது ஆல்ரெடி உங்களுக்கு இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஷிப்பால் உங்கள் வாழ்க்கையில் நல்லதொரு ஏற்றம், நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு அமையும். அவர்களால் நன்மைகள் உண்டு. இந்த மாதத்தில் உங்களுக்கு மூத்த சகோதர சகோதரிகள் இருந்தாலும் அவர்களாலும் வாழ்க்கையில் பெரிய லெவலில் மகிழ்ச்சி சந்தோஷம் என்பது இருக்கும். பிரிஞ்ச அல்லது பிரிந்து போன உறவுகள் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பு இது எல்லாமே இந்த மாதம் இருக்குது. மேசராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல சனி. யாரெல்லாம் வெளியூரில் வெளிநாட்டுக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்கீங்களோ ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு அமையும். நான் பெரிய லெவலில் ரிசர்ச் பண்ணுறேன், PhD பண்ணுறேங்கிறவங்க பண்ணுங்கள். ஆல்ரெடி நீங்கள் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு. அது மட்டும் இல்லை, ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதி தான் நீங்கள் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் இருக்குது. குறிப்பாக நீங்கள் கலைத்துறையில் இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதம் நல்லதொரு புகழ், ஏற்றம், முன்னேற்றம் உங்களுக்கு இருக்குது. அது இல்லாமல் நீங்கள் இந்த மாதத்தில் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, ஏதாவது ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, குறிப்பாக ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, லாட்ரி டிக்கெட் வாங்கணும்னு நினைக்கிறவங்கெல்லாம் நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள். அதுவே உங்களுக்கு ஃபியூச்சரில் பெரிய லெவலில் ரிட்டர்ன்ஸை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் அரசியலில் இருக்கீங்கன்னா உங்களுடைய எதிரிகள் அத்தனை பேரையும் நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இதெல்லாமே உண்டு. பட் அதே சமயத்தில் மேசராசியில் பிறந்த உங்களுக்கு நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் கிடைக்கும். இந்த மாதம் உங்களுடைய 6ஆம் இடத்தை சூரியன் சனி பார்க்கறது, நோயுடைய தன்மை உங்களுக்கு பெரிய லெவலில் அக்ரவேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. யாருக்கெல்லாம் நீ ப்ராப்ளம், நெக் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, சளித்தொலைகள் இருக்கிறவங்க, குறிப்பாக அப்டமனில் பிரச்சனை இருக்கிறவங்க, கார்டியாக் ப்ராப்ளம் இருக்கிறவங்கெல்லாம், உடம்புல சின்ன பிரச்சனைனாலும் நல்ல டாக்டரை கவனித்து பாருங்கள். இந்த மாதம் உங்களுடைய 7ஆம் இடத்துல செவ்வாய் கேது, உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி, இம்யூனிட்டி பவர் ரொம்ப குறைவாக இருக்கும். அதெல்லாம் கூட்டுங்க, டெவலப் பண்ணுங்க. ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் எங்கெல்லாம் சிவ ஆலயங்கள் இருக்கோ அங்கெல்லாம் சிவ தரிசனம் பண்ணுங்கள். பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய தன்வந்திரி பகவானை நல்லா கும்பிட்டு வாங்க. அது இல்லாமல் முருகப்பெருமானுடைய அனுகூலம் உங்களுக்கு இந்த மாதம் ரொம்ப முக்கியம். அவரையும் நல்லா வழிபாடு பண்ணுங்கள். வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் சித்தர்களுடைய ஜீவ சமாதி போயிட்டு வாங்க.
உங்களுடைய உடல் ஆரோக்கியம் நன்கு அமையும். உங்களுடைய விருப்பங்கள் பூர்த்தியாகும். நன்றி, வணக்கம்.